ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வரப்போகுது. ஜனவரி டு டிசம்பர் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்படியும் ஒரு 5 கொஷின் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்துடும், ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்குமே சொல்கிறேன். அப்படிங்கிறப்போ இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 250 கொஷின் இதுலேருந்து டெஃபினட்டாக ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் ஒரு 5 கொஷின்ஸ் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இதில் எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு பார்ட் 1 கொஷின்ஸ் பார்க்குறோம். இதில் மொத்தம் 50 எம்சிக்யூஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், நவம்பர் 2025 UNCOP30 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பெலம் பிரேசில்ல நடந்திருக்கு. இது UNCOP30 சமிட். கோவாவில் நடைபெற்ற 2025 ஃபைடு உலக கோப்பையை வென்றவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஜாவோகிர் சிந்தாரோவ் அப்படிங்கிறவர் வின் பண்ணியிருக்கிறார். மூன்றாவது கொஸ்டின், நரேந்திர மோடிக்கு எந்த நாட்டின் கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் மகா ரியோஸ் 3 விருது வழங்கப்பட்டிருக்கு? அதுக்கு பேர் என்னன்னா கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் மகாரிஸ் 3. இது எந்த நாட்டோடனா சைப்ரஸ் நாட்டு உயரிய விருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மிஸ் யூனிவர்ஸ் 2025 74வது பதிப்பை வென்றவர் யார்? பாத்திமா போஷ் அவர்கள் வென்றிருக்கிறாங்க. இந்தியாவின் 53வது தலைமை நீதிபதியாக யார் பொறுப்பேற்றிருக்காங்க? ஜஸ்டிஸ் சூரியகாந்த், நீதிபதி சூரியகாந்த் அவர்கள். 2025 ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? அமைதி. இந்த அமைதிக்கான நோபல் பரிசு ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாங்க, அது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியா கொரினோ மச்சோடா வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வெனிசுலா நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து 7வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் எங்கு நிறுவப்பட்டிருக்கு? இது கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வரும். கேரளால ஆரளம் பகுதியில் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஆரளம், கேரளா. அக்டோபர் 2025 ஆசியாவின் 11வது உறுப்பினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியன்னு சொல்லுவாங்களா, ASEAN, அதாவது லெஸ்டே திமோர் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஏன் அரசியலமைப்பு முக்கியமானது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? நீதிபதி TY சந்திரசூட். ஆன்சர் பி. எத்தியோப்பியாவின் உயரிய சிவிலியன் கௌரவமான த கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா அது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நரேந்திர மோடி. ஆன்சர் சி. காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு, அதாவது CCPI கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2026 யாருக்கு எத்தனாவது ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா 23வது. ஆன்சர் சி. டிசம்பர் 2025 இந்திய அரசால் எந்த பொதுத்துறை நிறுவனத்திற்கு நவரத்னா அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு? இந்த நவரத்னா அந்தஸ்து நும்லிகார் ரிஃபைனரி லிமிடெட், NRL. ஆன்சர் டி. இந்தியாவின் முதல் குறை கடத்தி கண்டுபிடிப்பு அருங்காட்சியகம் எந்த நகரத்தில் திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பி. ஹைதராபாத். சமீபத்தில் இந்திய அரசால் யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் நகரமாக எந்த நகரம் பரிந்துரைக்கப்பட்டது? லக்னோ, UP. ஆன்சர் ஏ. லக்னோ, UP. 15வது கொஸ்டின், பஞ்சாப் நேஷனல் வங்கியின் முதல் பெண் பிராண்ட் தூதராக, அம்பாசிடராக யாரை நியமிக்கப்பட்டிருக்காங்க? கிரிக்கெட் வீராங்கனை ஹர்மன்பிரீத் கவுர். ஆன்சர் சி. கொழும்பில் நடைபெற்ற முதல் மகளிர் T20 பார்வையற்றோர் உலக கோப்பை 2025 இந்தியா எந்த நாட்டை வீழ்த்தி வென்றது? உமன்ஸ் T20 பிளைண்ட் வேர்ல்டு கப்பு எந்த நாட்டை வீழ்த்தினது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஸ்ரீலங்கா. ஆகஸ்ட் 2025 சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் ISA இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் 107வது உறுப்பினராக அதிகாரப்பூர்வமாக இணைந்த நாடு எது? மால்டோவா. ஆன்சர் சி. 2025 ஆண்டின் சிறந்த FIFA ஆண்களுக்கான சிறந்த வீரர் விருதை வென்றவர் யார்? FIFA மென் பிளேயர் ஓஸ்மான் டெம்பில். ஆன்சர் சி. 2025 ஆண்டில் பார்படாஸ் ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸின் மிக உயர்ந்த கௌரவம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? ஆன்சர் ஏ. நரேந்திர மோடி.
டிசம்பர் 2025 சர்வதேச பெரிய பூனை கூட்டணி, அதாவது IBCA இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் 19th மெம்பர் 19வது உறுப்பினராக இணைந்த நாடு எது? ஆன்சர் ரஷ்யா. ஆன்சர் ஏ. உலக ஆடியோ விஷுவல் அண்ட் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு வேவ்ஸ் வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சமிட் 2025 எங்க நடைபெற்றது? மும்பை. ஆன்சர் பி. 2025 ISSF ஜூனியர் உலக கோப்பையில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? ISSF ஜூனியர் வேர்ல்டு கப் இந்தியா. 23 சமீபத்தில் 2025 டேவிஸ் கோப்பை பட்டத்தை வென்ற நாடு எது? இத்தாலி. ஆன்சர் பி. பென் பின்டர் பிரைஸ் 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் லீலா அபுலேலா. ஆன்சர் பி. யுனைடெட் நேஷன் மண்டேலா அவார்டு கொஸ்டின் 25 ஐக்கிய நாடுகள் சபையின் மண்டேலா விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி மற்றும் சி. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிராண்டோ ரொனால்டோ அப்புறம் கென்னடி ஓடிட் 2 பேரும் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் 26 அண்டை நாட்டை ஒரு சக்தி வாய்ந்த பூகம்பம் தாக்கிய பிறகு இந்தியாவால் எந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டது? ஆபரேஷன் பிரம்மா நடவடிக்கை. ஆன்சர் சி. ஐநா நீர் மாநாட்டில் இணைந்த முதல் தெற்காசிய நாடு எது? ஃபர்ஸ்ட் சவுத் ஏஷியன் கண்ட்ரி டு ஜாயின் UN வாட்டர் கன்வென்ஷன். ஆன்சர் சி. பங்களாதேஷ். இந்தியாவின் 94வது ராம்சார் தலமாக சமீபத்தில் நியமிக்கப்பட்ட கோகாபில் லேக் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஏ. பீகார். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்க அறிவிக்கிறது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்தியா தரவரிசை என்ன? ஆன்சர் சி. 130வது ரேங்க். யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி உங்கா ஐநா நாடுகள் சபையின் பொதுச்சபையோட 80வது அமர்வின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆன்சர் ஏ. அன்னலெனா பேர்பாக். கொஸ்டின் 31 டிசம்பர் 2025 எந்த நாட்டின் புதிய ஜனாதிபதியாக ஜோஸ் ஆண்டனியோ காஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்? ஆன்சர் ஏ. சில்லி நாட்டை சேர்ந்தவர். கொஸ்டின் 32 2025 to 2029 காலத்திற்கான யுனெஸ்கோ நிர்வாக குழுவிற்கு எந்த நாடு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு? யுனெஸ்கோ எக்ஸிகியூட்டிவ் போர்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியா. ஆன்சர் சி. ஏசியன் யூத் கேம்ஸ் பக்ரைனில் நடைபெற்ற 2025 ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? மொத்தம் 48 பதக்கங்கள். ஆன்சர் டி. ஆண்கள் ஃபைடு வேர்ல்டு ரேபிட் சாம்பியன்ஷிப் 2025 பட்டத்தை வென்றவர் யார்? மேக்னஸ் கார்ல்சன். ஆன்சர் ஏ. பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெற்கு சிலுவையின் தேசிய ஒழுங்கின் கிராண்ட் காலர் ஆஃப் த நேஷனல் ஆர்டர் ஆஃப் த சவுத்தர்ன் கிராஸ் விருதை வழங்கி கௌரவித்த நாடு எது? ஆன்சர் டி. பிரேசில். COP15 கான்ஃபரன்ஸ் நிதி ஆயோக் எந்த மாநிலத்தை இந்தியாவின் இஞ்சி தலைநகரம் என்று அறிவித்திருக்கு? ஆன்சர் ஏ. மிசோரம். ஜிஞ்சர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. கொஸ்டின் 38 2024 ஆண்டுக்கான அமைதி ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான இந்திரா காந்தி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? ஆன்சர் பி. மிக்சல் பஸ்லெட். 39வது கொஸ்டின் ப்ரோ கபடி லீக் 2025 பட்டத்தை வென்றவர் யார்? தபாங் டெல்லி கேசி. ஆன்சர் பி. 40வது கொஸ்டின் 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த படத்திற்கான மதிப்புமிக்க தங்க மயில் விருதை வென்ற படம் எது? ஸ்கின் ஆஃப் யூத். ஆன்சர் பி. இளைஞர்களின் தோல் கோல்டன் பீகாக் அவார்ட் ஃபார் பெஸ்ட் பிலிம். கணிதத்திற்கான மதிப்புமிக்க ஏபல் பரிசு 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? மசாக்கி காஷிவாரா. ஆன்சர் பி. 2025 ஆண்டுக்கான சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் விருதை UNEP யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்டல் ப்ரோக்ராம் ஹையஸ்ட் என்வரான்மெண்டல் ஹானர் அவார்ட் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? ஆன்சர் டி. சுப்ரியா சாஹூ. அடுத்த கொஸ்டின் 43 2025 ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் கபடியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பட்டங்களை வென்ற நாடு எது? ஆன்சர் பி. இந்தியா.
44வது கொஷின், ரோட்ரிகோ பாஸ் எந்த நாட்டின் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார்? ரோட்ரிகோ பாஸ். ஆன்சர் டி, பொலிவியா. அடுத்த கொஷின் 45, 2025ஆம் ஆண்டுக்கான 9வது உலகளாவிய தொழில்நுட்ப உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? நியூ டெல்லி. ஆன்சர் ஏ, புதுதில்லி. 46வது கொஷின், உலகின் முதல் பணமில்லா நாடாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள நாடு எது? ஸ்வீடன். ஆன்சர் பி. 47வது கொஷின், செப்டம்பர் 2025இல் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் CISF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் புதிய இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பி, பிரவீர் ரஞ்சன். 48, இந்தியாவில் முதல் வெள்ளை புலி இனப்பெருக்க மையம் எந்த மாநிலத்தில் நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ, மத்திய பிரதேசம், ரேவா பகுதி. 49வது கொஷின், சமீபத்தில் 23வது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? சேர்மன் ஆஃப் 23rd லா கமிஷன். ஆன்சர் டி, தினேஷ் மகேஸ்வரி. 50வது கொஷின், லாஸ்ட் கொஷின், நிசார் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், நிசார் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எந்த ராக்கெட்டிலிருந்து ஏவப்பட்டது? ஆன்சர் ஏ, GSLV F-16. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த பார்ட் 2 51 to 100 கொஷின் பார்ப்போம். Send a map. You dare to dream, we care to accomplish.